Hi guys, welcome to Mental Swag. Today guys, நீங்க ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் நாங்க ரியாக்ஷன் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. சோ இந்த படத்தோட பேரு, டைட்டில்ஸ், அப்புறம் ஸ்டோரி பண்றது, அப்புறம் டைரக்ஷன் பண்ணி இப்படி நிறைய டீடைல் சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால நான் பார்த்தே படிச்சிருந்தேன். ஓகே, படத்தோட டைட்டில் அதாவது படத்தோட நேம் பாத்தீங்கன்னா உனக்கு தெரியாதுல, நான் படிக்கிறேன்னு காது கொடுத்து கேளு. அன் வெசுப்பின் கண்டதும் அன்வஷபின் கண்டதும் அப்படிங்கிற ஒரு படத்தோட பேரு. எனக்கு புரியல, அது எனக்கு புரியாது இதுல என்ன இருக்கு அதான் படிக்க முடியும். ஆபீசர் டெய்லர் காவினோ தாமஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. டார்வின் குரியோகோஸ் பாடம் நல்லா கரெக்டா படிச்சேன். டார்வின் குரியோஸ் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த படத்தோட ஸ்டோரி ஒருத்தவர், அப்புறம் ரைட்டர் ஒருத்தவர், டைரக்ஷன் மட்டும் இவர் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே गाइस, இந்த படத்தோட ஏன்னா எனக்கு டாவினோ தாமஸ் எதுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்னல் முரளி வந்து மலையாளத்துல தமிழ்ல வந்து வில்லனா ஒரு அப்பயே பார்த்தேன் அந்த பயங்கரமா மிரட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து எனக்கு டாவினோ தாமஸ் மேட ரொம்ப ஒரு விருப்பம் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மின்னல் முரளி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இல்லையா? ஓகே, இன்னைக்கு பார்த்து வந்துருமா? ட்ரெய்லரை போய் பார்த்துட்டு இதுல எப்படி மிரட்டி இருக்காருன்னு பார்த்துட்டு பிறகு திரும்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணுமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வந்துடலாம். ഒരു മർഡർ ഇൻവെസ്റ്റിഗേഷനിലെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒന്നാണ് വേർ വാസ് ഹി ഓർ ഷീ കിൽഡ് എന്നുള്ളത്. എനിക്ക് അന്വേഷിച്ച് തെളിയിക്കാൻ കഴിയാതെ പോയ 4-5 കേസുകളിൽ ഒന്നാണ്. നിങ്ങൾ ഈ അന്വേഷണത്തോട് യാതൊരു വിധത്തിലും സഹകരിക്കുന്ന പഞ്ചായത്തിന്റെ തീരുമാനം. പേരിനൊരാളായ പോരാ സാറേ, എന്റെ കൊച്ചിനോട് ഇത് ചെയ്തവൻ തന്നെ ശിക്ഷിക്കപ്പെടണം. ആരും അറസ്റ്റ് ചെയ്യാനും കസ്റ്റഡിയിൽ എടുക്കാനും ഒന്നുള്ള അധികാരം നമുക്ക് തന്നിട്ടില്ല സേന. ഈ കേസിലെ യഥാർത്ഥ പ്രതി തന്നെ ശിക്ഷിക്കപ്പെടണം. നിർത്തിയെടുത്തൊന്നും ഞാനിതൊന്ന് റീസ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ പോവാം അൺഒഫീഷ്യലി. ചെയ് സാറേ, ഞാൻ ഉണ്ടാവും സാറിന്റെ കൊടുക്കട്ടെ. ഇതിപ്പം വെറും ഒരു മിസ്സിംഗ് കേസല്ല. ആ ഭാഗത്തുള്ള ആളൊഴിഞ്ഞ എല്ലാ പറമ്പുകളും ഉപയോഗിക്കാതെ കിടക്കുന്ന കുളങ്ങളും കിണറുകളും ഒക്കെ അരിച്ചു ചേർക്കണം. ஓகே, நமக்கு பிடிச்ச நம்ம கிரைம் நாவல். எஸ், கிரைம் ஸ்டோரி தான். நம்ம டாவினோ தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தடிசு மீசையெல்லாம் வச்சு நல்லா கம்பீரமா இருக்காரு போலீஸ். அதெல்லாம் எனக்கு யூஸ்வலாவே மலையாள இண்டஸ்ட்ரி வந்து மீசை வந்து பயங்கர மொத்தமா வைப்பாங்க. அவங்களோட ட்ரேடிங் மார்க் மாதிரி. ஸோ தாடி தான் வைக்க மாட்டாங்க, பட் ஆனால் மீசை வந்து நல்லா மொத்தமாக வச்சுப்பாங்க. நல்லா இருக்கா அந்த மீசையில அவர் பார்க்கறதுக்கு பயங்கரமா ஸ்மார்ட்டா இருக்காரு. போலீஸுக்கு நல்லா ஆப்டா இருக்காரு. அந்த ட்ரெஸ் யூனிஃபார்முக்கு ரொம்ப ஆப்டா இருக்காரு. அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், சூப்பரா மிரட்டி இருக்காரு. நிறைய படங்கள் பார்த்திருக்கோம்ல. அப்ப என்னென்ன படம் பாத்தீங்க? அப்படி கேட்டு விட்டா படம் சொல்றது புரியல. ஃப்ளட் வர படம் ஒன்னு பார்த்தேன். அந்த ஃப்ளட் ஒரு படம். நெக்ஸ்ட் மின்னல் முரளி 2 படம். மாரி 2 3 படம். மாரி கொஞ்சம் பார்த்திருக்கேன். கண்டிப்பாவே 3 தான் வருது. நிறைய படம் பார்த்துட்டோம் அப்படின்னு விட்டா போட வேண்டியது. ஆமா நான் கண்டிப்பா நிறைய படம் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த படங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைதான், நமக்கு அங்கே லாங்குவேஜ் புரியாதான் பிரச்சனை. இப்போ இதுலேயே பாரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன். பட் ஆனால் லாங்குவேஜ் புரியாதனால ஏதோ பேசுறாங்க ஏதோ பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. பட் ஆனால் படம் ஃபுல்லா பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கும். ஸ்டோரி நமக்கு நல்லா புரியும். தமிழ் அங்கங்க எட்டி பார்க்கும்ல, அதனால நமக்கு புரிய வரும். தமிழ் அங்கங்க எட்டி பார்க்காது, நமக்கு ஸ்டோரி புரிஞ்சிடும். அல்ல, தமிழ் வேர்டு அங்கங்க வருங்கிற. அப்போ அது வரும்போது நமக்கு அது வந்து ஸ்டோரி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கரமா மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து நம்ம சந்தோஷ் நாராயண் மிரட்டி இருக்கிறாரு. ஆமா, கண்டிப்பா நல்லா போட்டிருக்காரு. அந்த ஒரு அதுதான் ஒரு மர்டர் நடந்துருது, அந்த அதை வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அது பார்க்கவே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மலையாள இண்டஸ்ட்ரின்னு உள்ள படத்துக்கு ஒரு வித்தியாசம் என்னென்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இதுல வந்து இந்த கிரைம் கண்டுபிடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் த்ரில்லிங்கா கொண்டு போவாங்க. நம்ம இதுல ஃபாஸ்டா கொண்டு போவாங்க. திரைக்கதையில நம்மள தமிழ்ல ஸ்லோவா இருக்கும். அவங்க இதுல வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பட் ஸ்டோரி வைஸ் சூப்பரா இருக்கும்.
ஸ்டோரிக்கு தான் அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது நம்மகிட்ட இங்க மாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அங்க அது கிடையாது. ஆமா, ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ஹீரோனா அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அங்க அதெல்லாம் கிடையாது. அதான் இஷ்டம்னா நடி இல்லைன்னா வெல்லுவோம் அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம கேரளா கிரைம் ஸ்டோரி ஒன்று பார்த்தோமே, லாஸ்ட் சீன் அது இது நினைக்கிறேன். ஆமா, அந்த கிளைமேக்ஸ் சீன் வரைக்குமே அந்த வில்லன் கண்டுபிடிக்கிறது சூப்பரா இருந்துச்சு. அவர் எப்படிதான் ஸ்டோரியில இவ்வளவு தத்துவம், அது ஒரிஜினாலிட்டியா எடுப்பாங்க. இங்கேயுமே கொஞ்சம் கூட அந்த ஒரு படம் ஒரு நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த கேரக்டர் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நேச்சுரலா அப்படி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதனாலேயே மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. ஸ்டோரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலே இந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப ரியாக்ஷன் மூலியமா சந்திச்சுட்டே இருக்கும். ஓகே கைஸ், இந்த ட்ரைலருக்கான ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.